சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக மாறிய செங்கோட்டையன், அதாவது ஒரே காரில் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் பயணித்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. இது எடப்பாடி மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட லிஸ்ட்டில் நம்முடைய டிடிவி தினகரனும் நம்ம பன்னீர்செல்வம் உட்பட நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் தற்பொழுது செங்கோட்டையன் அண்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பசுமை பொன் முத்துராமலிங்கத்துடைய தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஓபிஎஸ் அவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரே காரில் பயணித்து சென்றிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலுக்குள் அதாவது நால்வரும் ஒன்றிணைவதாக சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே தெரியும். இப்போ கழகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை தேர்தலுக்குள் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி இடையே பார்த்தீங்கன்னா மோதல்கள் வெடித்தது. இப்போது நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தனித்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தற்பொழுது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி சசிகலாவுடன் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா தேர்தலிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அதாவது இவர்கள் நால்வரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளையும் திட்டத்தையும் யூகங்களையும் வகுத்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அதிமுகவுடைய பொது செயலாளர் என்ற பதவியிலும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியிலும் இருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா 2026 தேர்தலுக்குள் அனைவரும் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் நால்வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து கிளம்பியிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் பின்விளைவுகளாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக இன்னும் நிறைய வீடியோ பார்ப்போம். நன்றி.